நாற்பதாயிரம் சுற்றி உயிருக்கு பணியிட்ட நிகழ்ச்சியை முறையாக பொருட்கள் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று சொன்ன தந்தை பெரியாரின் வழியில் நடக்கக்கூடிய இந்த அரசின் தமிழக அருமையான நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய திறன்மிக்க பெண் ஆளுமையான ஓடி வரும் என்று சொன்ன டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை மனதில் இருப்பி அறிவை தேடுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் மாசர கற்றோனுக்கு தான் சென்றவிடலாம் என்று சொன்ன தமிழ் பாரம்பரியத்தை 2000 ஆண்டுகளாக காப்பாற்றி வருவதற்கான ஒரு மிகச்சிறந்த சான்றாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. முன்பு சொன்ன அந்த வார்த்தையை இன்னும் கடையனையும் கடைபேற்றுவதற்கான ஒரே ஆயுதம் கல்வி என்பதை மீண்டும் மறந்து விடாதீர்கள். செல்லும் பொழுது தேடிச்சோறும் இடம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழந்து பல வாட பல செயல்கள் செய்கிறதை ஊடிக்கிற பருவம் ஏறி ஒரு மூச்சுக்கு இறையனத்தில் வாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று வீழ்த்த முடியாத நம்பிக்கை நாயகர்களாக நீங்கள் விளங்குவதற்கு எங்கள் அமெரிக்கா சென்று 27 சென்று 14 தான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முன்னிலையாற்றி இருக்கிற மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய வேலூர் மேயர் அவர்களே, மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களே, CEO JD காலேஜ் எஜுகேஷன், AD ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் இந்த கல்லூரி செல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பணிமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமாகும். இந்த திட்டம் என்பது என்னவென்றால், அரசு பள்ளியிலே படித்த அனைத்து மாணவ மாணவியரும் உயர்கல்வி படிக்க வேண்டும். அவர்கள் அனைவரின் வாழ்வும் உயர்வான நிலையை எட்ட வேண்டும். ஒரு மாணவனை கூட நம்ம அரசு பள்ளியில படித்த மாணவன் 12ஆம் வகுப்போடு தன்னுடைய கல்வியை முடித்து விடக்கூடாது. அவன் உயர்கல்வி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்டத்தில் எத்தனை மாணவர்கள் உயர்கல்வி அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு சென்றிருக்கிறார்கள். உயர்கல்விக்கு செல்லாத மாணவர்களை அழைத்து முகாம் நடத்தி நம்முடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் பிரதிநிதிகளை இங்கே வர சொல்லி எந்தெந்த கல்லூரிகளிலே எவ்வளவு இடங்கள் இன்றும் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ அந்த குழந்தைகளை அங்கே சேர்ப்பதற்காக இவர்கள் இருவரையும் சந்திக்க வைக்கிற நிகழ்ச்சி தான் இந்த உயர்வுத்தும் பணி என்ற நிகழ்ச்சி. நம்முடைய மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை இதுவரை 4 முறை நடத்திவிட்டோம். ஒரு வருவாய் கோட்டத்திற்கு 1, நம்முடைய வேலூர் வருவாய் கோட்டத்திற்கு 1, காட்பாடி என்று 2 முறை நடத்தினோம். இந்த தடவை பார்த்தோம், இனி பிளாக் வைஸா நடத்திடுவோம், ஒவ்வொரு பிளாக்லையும் நடத்துவோம் அப்படின்னு. இன்னைக்கு வேலூர் பிளாக்ல தொடங்கி வரிசையாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த நிகழ்ச்சி இந்த 3 வாரத்தில் நடைபெறும். நம்முடைய மாவட்டத்திற்கு இன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸும் கொடுக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள்ல எந்தெந்த கல்லூரியில இன்னும் எத்தனை சீட்டு வேக்கண்டா இருக்கு, தயவு செய்து நீங்கள் அனைவரும் இங்க இருக்கிற பெற்றோர்களும் உங்கள் மாணவர் மாணவியரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க. அதாவது படிக்கிறது ஒண்ணுதான், 12ஆம் வகுப்போடு நம்முடைய படிப்பை நிறுத்திவிடக்கூடாது, தொடர்ந்து படிக்க வேண்டும். கல்லூரி படிப்பை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு கண்டிப்பாக மேம்படும். நம்முடைய தமிழக அரசு புதுமை பெண் என்ற திட்டத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவியர் உயர்கல்வி எத்தனை ஆண்டுகள் படித்தாலும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் 8000 மாணவிகள் இதுபோல் கடந்த 2 ஆண்டுகளாக இத்திட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஆண்டு தமிழ் புதல்வர் என்று தமிழ் மீடியத்திலே படித்த அரசு பள்ளி மாணவர் 12ஆம் வகுப்புக்கு பின்னர் உயர்கல்வி படிக்கும்
தந்தை பெரியார் பரி கௌசூர் சிவில் டிபார்ட்மெண்ட். தந்தை பெரியார் பாலிடெக்னிக். era país